நிமிர்ந்து நில், ஒரு சாதனை பெண்ணின் கதை. ஒரு பச்சை பசேல் கிராமத்தின் ஓரத்தில் கவிதா வசித்து வந்தாள். மற்ற சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கவிதா மட்டும் வயல்வெளியின் முடிவில் தெரியும் அந்த நீல நிற மலைகளுக்கு அப்பால் என்ன இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பாள். அவளது சிறிய இதயத்தில் பெரிய கனவுகள் நிறைந்திருந்தன. கவிதா சிறுமியாக இருந்தபோதே அவளது தந்தை மறைந்துவிட்டார். வறுமை கவிதாவின் வீட்டை தட்டியது. அவளது தாய் முத்துலட்சுமி கஷ்டப்பட்டு உழைத்தார். கவிதா தன் தாய்க்கு துணையாக விறகு சுமக்கவும் வீட்டு வேலைகளை செய்யவும் பழகிக் கொண்டாள். பெண்கள் எதற்கு இவ்வளவு படிக்க வேண்டும்? வீட்டு வேலையை பார்த்தால் போதும் என்று ஊர் பெரியவர் பொன்னம்பலம் அடிக்கடி கூறுவார். அவர் கவிதாவின் படிப்பை பற்றி கிண்டல் செய்தாலும் கவிதா தன் பாடப்புத்தகங்களை நெஞ்சோடு அணைத்தபடி மௌனமாக அங்கிருந்து நகர்ந்து விடுவாள். வறுமையிலும் கவிதாவின் கனவுகளுக்கு உரமிட்டவர் முத்துலட்சுமிதான். ஒருநாள் இரவு அவர் கவிதாவின் அருகில் அமர்ந்து, மக்களே, உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டும் கவிதா. நீ நன்றாக படி, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறி ஒரு பழைய மண்ணெண்ணெய் விளக்கை அவளிடம் கொடுத்தார். கவிதாவின் வாழ்க்கை போராட்டமாக மாறியது. பகல் நேரங்களில் சுட்டெரிக்கும் வெயிலில் வயலில் இறங்கி வேலை செய்வாள். சேற்றில் இறங்கி நாற்று நடும்போதும் அவளது உதடுகள் மனப்பாடம் செய்த பாடங்களை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். இரவு வந்ததும் கிராமமே அமைதியாகிவிடும். அனைவரும் உறங்கச் சென்றபின் கவிதா அந்த சிறிய விளக்கின் ஒளியில் படிக்கத் தொடங்குவாள். புத்தகங்களின் பக்கங்கள் அவளுக்கு புதிய உலகங்களை காட்டின. தூக்கத்தை வென்று அவள் விடிகாலை வரை படித்துக்கொண்டே இருப்பாள். பல வருட கடின உழைப்பிற்கு பிறகு அந்த நாள் வந்தது. மாவட்ட ஆட்சியர் தேர்வு முடிவுகள் வெளியாகின. கவிதா தேர்ச்சி பெற்றுவிட்டாள். அந்த செய்தியை கேட்ட முத்துலட்சுமி ஆனந்த கண்ணீருடன் கவிதாவை இறுக கட்டிக்கொண்டார். அவர்களின் குடிசையில் அன்று மகிழ்ச்சி மின்னியது. சில காலத்திற்குப் பிறகு கவிதாதான் வளர்ந்த அதே கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியராக திரும்பினாள். கம்பீரமான சீருடையில் அவள் கார் விட்டு இறங்கியபோது அவளை கிண்டல் செய்தவர்கள் அனைவரும் வியந்து பார்த்தனர். அவள் தன் கிராமத்தை மாற்ற தீர்மானித்தாள். கவிதா முதலில் பெண்களுக்கான ஒரு தையல் பயிற்சி மையத்தை தொடங்கினாள். யாழினி என்ற இளம்பெண்ணிற்கு தையல் இயந்திரத்தை எப்படி இயக்குவது என்று கவிதா அன்புடன் சொல்லிக் கொடுத்தாள். பெண்கள் பொருளாதார ரீதியாக உயர வேண்டும் என்பதே அவளது ஆசை. கிராமத்தில் ஒரு இலவச கல்வி நிலையத்தையும் கவிதா உருவாக்கினாள். எழில் என்ற சிறுமிக்கு ஒரு புதிய புத்தகத்தை பரிசளித்த கவிதா, கல்விதான் உனக்கான ஆயுதம், நிமிர்ந்து நில் மகளே என்று வாழ்த்தினாள். ஒரு காலத்தில் கனவு கண்ட சிறுமி என்று பலரின் கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருந்தாள்.